ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா, சினிமாவில் தனக்குன்னு தனி பாணி அமைச்சு சோலோ ஹீரோயினாக கலக்கிட்டு வர்ற நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவங்கள பற்றி தாங்க பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நயன்தாரா நவம்பர் 18, 1984 பிறந்தவங்க. இவங்களோட உண்மையான பெயர் டயானா மரியா குரியன். இவங்க 2003 மனசிநகரே என்கிற மலையாள திரைப்படத்தின் மூலமாக சினிமாவுக்கு அறிமுகமானாங்க. பின்னாடி 2005 ஐயாங்கிற மூவி மூலமாக தான் தமிழ் திரைப்படத்துறைக்கு அறிமுகமானாங்க. இந்த மூவியில் வந்த ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் பாட இப்போ கூட அனைவராலும் முன்முணுக்கப்பட்டு வருகிறது தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டாக நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் கூட சந்திரமுகி மூவியில் நடித்தாங்க. இப்படி ஹோம்லி லுக்லேயே நடிச்சிட்டு இருந்த நயன் ஃபஸ்ட்டாக நம்ம சூர்யா நடித்த கஜினி மூவியில் தான் கிளாமர் ரோலில் நடிக்க ஆரம்பித்தாங்க. தொடர்ந்து கல்வனின் கால்தலி, வல்லவன் போன்ற மூவியில் நடித்தாங்க. வல்லவன் மூவியில் நடிக்கும்போது நடிகர் சிம்புவுடன் காதல் என்று இணையதளத்தில் வைரலாக பேசப்பட்டது. இருவரும் தன் காதல் முறிவையும் அறிவித்தாங்க. அந்த டைமில் நயனோட சினிமா பட வாய்ப்புகள் குறைந்து கொண்டே தான் வந்ததுன்னு சொல்லணும். மேலும் இந்த சோகத்திலிருந்து மீண்டு வர எக்ஸசைஸ், யோகான்னு டைம் செலவிட்டு உடல் எடையையும் குறைச்சி ரஜினி சாரோட சிவாஜி மூவியில் ஒரு பாடலுக்கு நடனம் ஆடினாங்க. அப்போது ஐயா படத்தில் நடித்த நயனா இவர் என பலரும் வியந்து பார்த்தாங்கன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும். அடுத்த விஜய் சார் கூட வில்லு படத்தில் நடித்தாங்க. இந்த படத்தில் நடிக்கும்போது தான் வில்லு பட டைரக்டர் பிரபுதேவா கூட காதல் வந்தது. இருவரும் மேரேஜ் பண்ண போகிறாங்கன்னு கூட நியூஸ் வைரலாக போய்கிட்டு இருந்தது. இருப்பினும் என்ன ப்ராப்ளம்னு தெரியல, 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கிட்டாங்க. இதனால் மிகவும் டிப்ரெஷனில் இருந்த நயன் ரொம்ப லவ் பண்ண சினிமாவை விட்டு 11 மாதங்கள் விலகியே இருந்தாங்க. அந்த டைமில் தான் தெலுங்கு நடிகர் பாலகிருஷ்ணா படத்தில் சீதையாக நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் நயன் சீதையாக நடிக்க பல்வேறு எதிர்ப்புகளும் எழுந்து கொண்டே தான் இருந்தது. இருப்பினும் அந்த மூவி ஹீரோ பாலகிருஷ்ணாவின் சப்போர்ட்னால அவர் சீதை ரோல் பண்ணாங்க. நயன் அந்த மூவியில் பெர்ஃபெக்டாக சீதையாகவே வாழ்ந்து காட்டினாங்கன்னு தான் சொல்லணும். இந்த மூவிக்காக நயனுக்கு நந்தி விருதும் கிடைச்சது. அதுக்கப்புறமா நயன் 2 இயர்ஸுக்கு மேலே தமிழ் சினிமாவில் நடிக்கவே இல்லை. அதுக்கப்புறமா வெளியே வந்த ராஜா ராணி மூலமாக ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. இந்த படத்துக்கு அப்புறமா அவங்க சூஸ் பண்ண படங்கள் எல்லாமே நயனுக்கு ஹிட்டை தாங்க கொடுத்ததுன்னு சொல்லணும். மேலும் 2015 ஆக்டர் விஜய் சேதுபதி கூட நானும் ரவுடிதாங்கிற படத்தில் காது கேட்காத காதம்பரியாக கலக்கியிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் நடிக்கும்போது தான் இந்த மூவி டைரக்டர் விக்னேஷ் சிவன் மற்றும் நயன்தாரா இடையே காதல் மலர்ந்தது. அதுக்கப்புறம் நடித்த விஸ்வாசம், கோலமாவு கோகிலா போன்ற படங்களின் மூலமாக தன் சினிமா மார்க்கெட்டை உயர்த்தி கொண்டாங்க நயன். இப்படி டாப் ஹீரோயினில் இருந்த நயன்தாரா விக்னேஷ் சிவனை மகாபலிபுரத்தில் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க திருமணத்தில் நயன்தாரா அணிந்த ட்ரெஸ் மற்றும் ஜுவல்ஸ் பற்றி இணையதளங்களில் வைரலாக பேசப்பட்டதுன்னே சொல்லலாம். மேலும் திருமணமான சில மாதங்களிலே தங்களுக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்திருப்பதாக ஃபோட்டோ ஷேர் பண்ணினாங்க. அதாவது நயன் அவர்கள் வாடகை தாய் மூலமாக இரட்டை குழந்தைகளுக்கு அம்மாவாகிட்டாங்க. இந்த நியூஸும் வைரலாக பரவியது. பல சமூக ஆர்வலர்கள் மற்றும் டாக்டர்ஸ் பலவிதமான கருத்துக்களை முன் வச்சாங்க. ஆனால் இதெல்லாம் பொருட்படுத்தாமல் நம்ம நயன் தன் சினிமா பயணத்தை வெற்றிகரமாக செய்துட்டு வர்றாங்கன்னு தான் சொல்லணும். தன்னோட கடின உழைப்பினால முன்னேறி நயன் ஹாலிவுட்டில் ஷாருக் கான் கூட ஜவான்ங்கிற படத்தின் மூலமாக ஹாலிவுட்லேயும் அடியெடுத்து வச்சுருக்காங்க. மேலும் நயன் கலைமாமணி அவார்ட்ஸ், நந்தி அவார்ட்ஸ், ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ், தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்ட், ஸ்ரீதேவி அவார்ட், எடிசன் அவார்ட், விகடன் அவார்டு என கிட்டத்தட்ட 67க்கு மேற்பட்ட அவார்ட்ஸையும் வாங்கியிருக்காங்க. நயன்தாரா அவர்கள் எந்த ஒரு சினிமா பின்னணியும் இல்லாமல் சினிமாவில் நுழைஞ்சி தன்னோட உழைப்புனால் மட்டுமே இன்று லேடி சூப்பர் ஸ்டாராக உயர்ந்து நிற்கிறாங்க. இவங்களோட மூவி யாருக்கெல்லாம் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.